திருச்சியில் பிறந்து 6 மாதங்களே ஆன பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்ட 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறையில் மீட்கப்பட்டுள்ளது. 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைதாகியுள்ள நிலையில் குற்றவாளிகள் கொத்தாக சிக்கியது எப்படி? திருச்சி கீழ ஆண்டாள் வீதியைச் சேர்ந்த சிலம்பரசன் கஜலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு 6 மாத பெண் குழந்தை ஒன்று உள்ளது. கஜலட்சுமி தன்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 2 தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது அவருக்கு 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அறிமுகமாகி உதவி செய்துள்ளார். குழந்தையை எந்த மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும், படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், மருந்துகளை எங்கு வாங்க வேண்டும் என பல்வேறு உதவிகளை செய்த அந்த பெண் கஜலட்சுமியுடன் நெருக்கமாகியுள்ளார். மேலும் குழந்தையையும் தூக்கி கொஞ்சி மகிழ்ந்திருக்கிறார். யாசகம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வரும் கஜலட்சுமி நேற்று பஞ்சப்பூர் பகுதியில் யாசகம் பெற்று வந்த நிலையில் மருத்துவமனையில் பழகிய அந்த பெண் அங்கு திடீரென வந்திருக்கிறார். அப்பொழுது அவருடன் பேச்சு கொடுத்து திசை திருப்பி குழந்தையை தூக்கிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அதிர்ந்து போன கஜலட்சுமி எடமலைப்பட்டி புதூர் காவல் நிலையத்திற்கு கணவருடன் சென்று புகார் கொடுத்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பச்சிளம் குழந்தையை மீட்க உடனே களத்தில் இறங்கினர். பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். தீவிர ஆய்வில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண் மற்றொரு நபருடன் ஜங்ஷன் பகுதி நோக்கி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் குழந்தை மயிலாடுதுறை பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து எடமலைப்பட்டி புதூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை போலீசார் அங்கு சென்று கடத்தப்பட்ட 6 மாத பெண் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். மேலும் குழந்தையை கடத்தியவர், அவருக்கு உதவி செய்தவர் என மொத்தம் 2 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்தனர். கடத்தப்பட்ட குழந்தை அந்த தாயிடமே ஒப்படைக்கப்பட்டது. குழந்தை கடத்தப்பட்டு 24 மணி நேரத்தில் போலீசாரால் அதிரடியாக மீட்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.